ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரூஃபியா ரெசிப்பியில் பார்க்க போகிறது நோன்பு கஞ்சி. நம்ம ரமலான் நோன்பில் அதிகமாக செய்யக்கூடியது நோன்பு கஞ்சி. பள்ளியில் செய்கிற மாதிரி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி 150 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். எண்ணெய் 3 டீஸ்பூன், பாசிப்பருப்பு 50 கிராம், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி கொஞ்சம் சிறிதளவு, 5 பல் பூண்டு, புதினா கொஞ்சம், சின்ன வெங்காயம் 5 நறுக்கி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2. ப்ரெஷர் குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா வாசனை இறங்குற வரைக்கும் வறுத்துக்கணும். வாசனை இறங்கின உடனே 5 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்து ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். நல்லா வதங்கின உடனே 5 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து வதக்குங்க. பச்சை மிளகா நான் 1 தான் சேர்த்துருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கஞ்சி காரம் ரொம்ப இருக்கக்கூடாது, மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போன உடனே மஞ்சள், எந்த கப்பில் அளந்தோமோ அந்த கப்பில் உள்ள அரிசி அளவில் 7 கப்பு தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. தண்ணி கொதித்த உடனே ஊற வச்ச வெந்தயம், பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச அரிசியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கஞ்சி திக்காகவும் குலைவாக இருக்கும். தேவையான உப்பு சேர்த்து குக்கரை மூடி வெயிட் போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. 3 விசில் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. விசில் அடங்கின உடனே குக்கரை ஓப்பன் பண்ணி 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றி 1 கொதி வந்த உடனே தேங்காய் பூ சேர்த்து இறக்கிடலாம். பள்ளியில் செஞ்ச மாதிரி நோன்பு கஞ்சி ரெடி. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். எனக்கு பிடிச்சிருக்கா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டனுக்கு அமுக்குங்க.